இங்கே இவங்க ஆஃபீஸில ரொம்பவும் டல்லா இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு குழந்தை பொறந்து 1 வருஷம் தான் ஆயிருக்கும். அதனால இவங்க கரெக்ட் டைம் சாப்பிடாம, சரியா தூக்கம் இல்லாம ரொம்பவும் டிப்ரஷனாவே இருக்காங்க. அதனால தான் இப்ப ஆஃபீஸ்லயுமே ரொம்பவும் டல்லாவே இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸோட மீட்டிங்க்கு லேட்டா வராங்க. அங்க குழந்தையால தான் லேட் ஆச்சுன்னு சொல்லலாம்னு வராங்க. ஆனா அவங்க மீட்டிங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவங்க டீம் தான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப கூட இவங்க அந்த ஹாப்பிய நோக்கி இவங்களோட மைண்ட் சுத்தமா போக மாட்டேங்குது. அண்ட் ஒரு குரூப் மீட்டிங்ல டீம்மேட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீட்ல கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. அதனால இவங்க பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோன் பேச அனுப்பிடுறாங்க. அண்ட் பிளாக் காஃபி கேட்டிருக்காங்க. காஃபி கொண்டு வந்து தராங்க. அதனால இவங்க ரொம்பவும் டென்ஷன் ஆகுறாங்க. ஆக்சுவலா இவங்க அவ்வளவு டென்ஷன் ஆகிற கேரக்டரே கிடையாது. அதை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்ப இவங்க டீம்மேட்ஸ் வந்து ஹெல்ப் கேட்கலான்னு வராங்க. ஆனா இவங்கள பார்த்ததுமே போயிடுறாங்க. அதை பார்த்து இவங்க ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அண்ட் வெளியே பார்த்தா அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க்லாம் முடிஞ்சுதான்னு கேட்கறாங்க. இல்ல மேம், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. தென் இவங்க கிளம்புறாங்க. இருந்தாலுமே இவங்க டீம்மேட்ஸ்களை வந்து என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவையில்லையான்னு கேட்கறாங்க. அப்பதான் அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து, உங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, நீங்க ரொம்பவும் டிப்ரெஷனா இருப்பீங்க, அது எனக்கு தெரியும், எல்லா பொண்ணுங்களுக்குமே இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஒர்க்லாம் பார்த்துட்டு நாங்க முடிச்சுட்டு கிளம்புறோம்னு சொல்றாங்க. அதை கேட்ட இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.